ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கபிலனோ என்னதான் போராடினாலும் வர்மா கேட்குற மாதிரி இல்லை, பாவையை பார்சல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலி பாவையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம இந்திராணிக்கு கபிலன் வர்மாவோட ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம பாவையும் என்னதான் கத்துனாலும் கதர்னாலும் அந்த ஆட்கள் விடுற மாதிரி இல்லை. எப்படியாவது பாவையோட சேர்த்து இந்த குழந்தை எல்லாத்துக்குமே ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணணும். அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி 100 கோடி ரூபாவை கொண்டு வந்து தரலனா உடனே இந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்மாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்னொரு சைடு பாவையை அடைச்சி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகும்போது பாவைக்கு ஒன்று ஞாபகத்து வருது. ஏற்கனவே அயலி நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி தந்தாலே நம்மளை நம்ம தான் காப்பாற்றணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு, இல்லைனா யாராவது ஒருத்தங்க கடத்திட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்லி தந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவைக்கு ஒரு விஷயமும் ஞாபகத்து வருது. அயலி அப்படியே அவங்க போட்டிருந்த கண்ணாடி வளையலை உடச்சி ஒவ்வொரு பீஸாக ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது எல்லாமே பாவை யோசிச்சு பார்க்குறாங்க. அயலி ஏற்கனவே சொல்லியிருந்தா, உன்னை யாராவது கடத்துனாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு செயலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு நினச்ச உடனே நம்ம பாவை யோசிக்கிறாங்க. நம்ம கழுத்தில் ஏதாவது இருக்கா, கையில் தான் வளையல் எதுவுமே இல்லையே, கழுத்தில் பார்த்தா ஒரு பாசி மாலை இருக்குது, அதுவும் ரெட் கலரில் ஒரு பாசி மாலை இருக்குது. சரி பேசாமல் இந்த மாலையாத்து இதில் இருந்து உள்ள பவளத்தை இந்த இடத்துல எல்லாம் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருந்துன்னா அது வழியாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாவை யோசிக்கிறாங்க. அப்படியே அந்த இது மூவ் ஆகும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது வழியாட்டு இந்த செயினில் உள்ள பவளத்தை எல்லாத்தையுமே கீழே தூக்கி போடலாம். எப்படி இருந்தாலுமே சிவாவும் அயலியும் சேர்ந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பாவை அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்திராணி பயங்கரமா பதட்டாயிடுறாங்க. ஐயோ பாவைக்கு என்னாச்சோ, பாவைக்கு உயிருக்கு எந்த அபத்தம் வரக்கூடாது, அந்த வர்மா சரியான ஆளாச்சே, வர்மா பிடியில நம்ம பாவை மாட்டிட்டாலே எப்படியாவது சிவா காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சதா, பாவையை காப்பாத்திடுவீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும் எதை பத்தியுமே கவலைப்படாதுங்க அக்கா, எப்படி இருந்தாலுமே வர்மா பிடியில இருக்க பாவையோட சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு யாருக்குமே உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சமாதானப்படுத்துறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருந்த கபிலனும் அப்படியே அதிர்ச்சியாகி, என்ன தைரியம் இருந்தா பாவையோட சேர்த்து இந்த குழந்தைங்களை இந்த வர்மா கடத்துவான், பாவா அக்கா எவ்வளவு துடிச்சு போயிட்டா, எப்படி அது இந்த வர்மா கிட்ட பேசி பாவையை காப்பாத்திட சொல்லிட்டு அப்படியே கபிலன் வர்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. வர்மாவும், என்ன கபிலா உன்னோட அக்கா பொண்ணை காப்பாத்தன்னு சொல்லிட்டு தானே ஃபோன் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கபிலனும் தயவு செய்து அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. வர்மா கேட்குற மாதிரி இல்லை, என்னடா இந்த நடக்கிறது எல்லாமே உனக்கு புரியாமலா இருக்கு, ஏற்கனவே என்னோட போட்டோவை எப்படியாவது அவங்கள்ட்ட சேராம பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தேன், அப்ப கூட அதுல சொதப்பிட்ட, நான் உனக்கு ஒரு வேலை செய்தா அதை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற, அப்படிப்பட்ட உனக்கு நான் இதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கபிலன் கிட்ட சொல்லும்போது கபிலனும், தயவு செய்து எந்த பிரச்சனைனாலும் அது என்னோட விட்டுரு, அதுக்காக என்னோட அக்கா பொண்ணுக்கெல்லாம் எந்த தண்டனையும் கொடுத்துறாதா, அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது வர்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுது புலம்பி பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் வர்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. கபிலன் கிட்ட டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, அந்த பொண்ணுங்களோட சேர்த்து உண்ட அக்கா பொண்ணுக்கும் பார்சல் வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கபிலன் அப்படியே அதிர்ச்சியாகி, வர்மா நான் சொல்கிறது கொஞ்சமாவது கவனி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வர்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம கபிலனும் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க, எப்படியாவது பாவைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. வர்மா ஃபோனை எடுத்த மாதிரி இல்லை. என்ன இந்த வர்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், எப்படியாவது பாவையை காப்பாற்றலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் யோசிச்சாலும் வர்மா ஃபோன் எடுக்கிறதுனால கபிலனும் ஒரு குழப்பத்தோடய இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா வாயிலையும் எப்படியாவது பாவையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வழியாக தான் இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சிவாவோட பைக் அங்கேயே நிறுத்திடுது. உடனே நம்ம அயலியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிவாவும், சரி கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, பைக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு நம்ம சிவா அந்த பைக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் அந்த இடத்துல நடந்து வரும்போது கால் தட்டுப்படுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது அது ஒரு ரெட் கலர் பவளமாக இருக்குது. அதை பார்த்த உடனே என்னது இது, இது யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்திராணி அணி ஏற்கனவே
பாவை வந்து இப்படி ஒரு மாலையை போட்டிருந்தா ரெட் கலர் தானே அப்படின்னு சொன்னாங்களே அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அயலிக்கு ஞாபகத்து வருது. உடனே நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து என்ன அயலி பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம அயலி இங்க பாருங்க, இது வந்து ஒரு பவள மாலையில உள்ளது. இந்த பவளத்தை வந்து கண்டிப்பா எனக்கு ஏதோ பாவை தான் எனக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருப்பா அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவை என்ன சொல்ற அயலி, எதனால இப்படி கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலியோ நான் ஏற்கனவே பாவைக்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். யாராவது ஒருத்தங்க உன்னை கடத்திட்டு போனாங்கன்னா எங்களுக்கு க்ளூ குடுக்குற மாரி ஏதோ ஒரு செயல நீ பண்ணுன்னு சொல்லிட்டு, அத தான் பாவை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும், சரி நீ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துலயும் எப்படியும் இந்த மாலையோட பவளம் இருக்கும் தானே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கரெக்ட்டா அந்த பவளம் எல்லாமே இருக்குது. அத பார்த்த அயலியும் சிவா உடனே இந்த பவளம் எங்கெல்லாம் இருக்குதோ, அந்த திசை நோக்கி அப்படியே போனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா வந்து பாவைய நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட இல்லாம பாவையோட சேர்ந்து அந்த பொண்ணுங்களையும் காப்பாத்திடலாம் அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும், "நீ சொல்றது சரியா தான் இருக்கு அயலி. இப்பவே இத ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு" சொல்லிட்டு நம்ம சிவாவும், அயலியும் சேர்ந்து அந்த பவளத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியிலேருந்து அப்படியே நம்ம பாவை எல்லாத்தையும் இறக்குறாங்க. பாவையும் அப்படியே கதற ஆரம்பிக்கிறாங்க. "என்ன விடுங்கன்னு" சொல்லிட்டு. என்னதான் கதறினாலும் வர்மா எல்லாம் இத கேட்குற மாதிரி இல்ல. வர்மாவும் அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னாச்சு? குழந்தைங்கள எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டியா? கூடிய சீக்கிரமா இவங்களுக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல் பண்ணி பார்சலாட்டு வீட்டுக்கு அனுப்பணும். அப்பதான் இந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் வர்மானா யாருன்னு புரியும்னு" சொல்லிட்டு வர்மா சொல்லும்போது, அதே சமயத்துல வர்மாவும் அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நான் குடுத்த டைம் எல்லாம் முடிய போகுது. அதுக்குள்ள உங்கனால 100,00,00,000 ரூபாய் ரெடி பண்ண முடியலையா?" அப்படி சொன்ன உடனே, அந்த விஜயகுமார் சாரும், "என்ன சொல்ற வர்மா? அது எப்படி இவ்வளோ ரூபாவ இவ்வளோ நேரத்துக்குள்ள எங்கனால ரெடி பண்ண முடியும்? கூடிய சீக்கிரத்துல நாங்க வந்து கொண்டு வந்துரலாம். அதுவரைக்கும் இந்த குழந்தைங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது" அப்படி சொல்றாங்க. அத கேட்ட உடனே வர்மாவும், "என்ன நான் குடுத்த டைம் எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றேன். அதுக்குள்ள வந்து உன்னால இத ரெடி பண்ண முடியலன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் செய்ய போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட விஜயகுமாரும், "பிரச்சனை எல்லாமே நமக்குள்ள தான். அதுக்காக ஒண்ணும் தெரியாது. அந்த குழந்தைகள விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு கதறினாலும் அந்த வர்மா கேட்குற மாதிரி இல்ல. "நான் குடுத்த டைமுக்குள்ள இந்த ரூபா ரெடி பண்ணி தரலன்னா, நடக்கிறதே வேறன்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம சிவா எலிக்கு விஜயகுமாரும் கால் பண்ணும்போது, "சார் நாங்க வந்து பக்கத்துல நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரமா அந்த வர்மாவ கைது பண்ணது மட்டும் இல்லாம, குழந்தைகளையும் நாங்க காப்பாத்திருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. விஜயகுமாரும், "நான் உங்கள தான் நம்பியிருக்கேன். கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல செய்திய சொல்லுங்கன்னு" நம்ம அயலி சிவா கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த குழந்தைகள இடம் மாத்தும்போது கரெக்ட்டா நம்ம சிவா, லிசாமா அதிரடியா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி நம்ம பாவைய காப்பாத்துறாங்க. அப்படியே பாவைய கட்டி அணைச்சு, "பாவை எதுக்குமே பயப்படாத. உன்னால தான் நாங்க வந்து இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு. தைரியமாட்டி இந்த மாரி மாலையில உள்ள பவளத்த போட்டனால தான் அத ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ரொம்பவே சந்தோஷமா. நீ வந்து கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு நம்ம அயலி பாவைய அப்படியே கட்டி அணைச்சு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்ம சிவா செம மாசாட்டு காப்பாத்திடுறாங்க. வர்மாவோட ஆட்கள் மட்டும் தான் இங்க இருக்காங்க. வர்மா எங்க இருப்பானோ அவன வந்து கண்டுபிடிச்சு, அப்படியே அவன வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து வர்மா இருக்கக்கூடிய இடத்த நெருங்க ஆரம்பிச்சுட்டாங்களே சொல்லலாம். அதே சமயத்துல கபிலனோட பதட்டத்த கவனிச்ச நம்ம இந்திராணியும், கபிலன் வர்மாவோட ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட இல்லாம பாவைக்கு உயிருக்கு இப்படி ஆபத்து வர்றதுக்கு காரணமான கபிலனையும் சரியா வெளுத்தெடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.